ஆண்டவன் சுடலை என்ன செய்தான்? என்னம்மா? அம்மா அம்மா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி அவன் என்று சொல்லி என்று சொல்லி அடுத்த குழந்தை போல அலறுவானா அலறுவானா அம்மா அம்மா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி குழந்தை போல அழுதிடுவான் அழுதிடுவான் ஓடி அவ குவா குவா என்று சொல்லி அவ குரல சத்தம் போடுவாரா பார்த்தாளி பார்வதியா சுடலையுடைய சத்தம் கேட்டு பார்வதியாள் ஏகிவாரா அந்த பாலகனை பார்க்க வேணும் ஓடோடி வந்திடுவாள் அல்ல யான பார்வதியா ஓடோடி வந்திடுவாள் அன்னை நல்ல பார்வதியா வாரியவள் கையிலெடுத்தாளை வலதுகளும் முத்தமிட்டாள் முத்தமிழ் மாடலை வலதுகளும் முத்தமிட்டாள் ஓடோடி வந்த பார்வதி குழந்தை சத்தம் கேட்டு வருகின்றாள். ஓடோடி வருகிறான். வந்த பார்வதா தேவி அம்மை என்ன செய்தாள்? சுடலை மாடனை வாடி கையில் எடுத்து வலது கண்ண முத்தமிடுகிறார். ஆமா. ஐந்து கையில் எடுத்து இடது கண்ண முத்தமிடுகிறார். ஆமா. முத்தமிடு மேலையில் இந்த மாயா ஆண்டி மேனியெல்லாம் மல்லிகை பூ வாசனையாக இருந்த சுடலையுடைய மேனியெல்லாம் ஆமா பிச்சி பூ வாசனையாக இருந்த மாடனுடைய மேனியெல்லாம் அது என்ன மாடை எடுக்கிறது? என்ன மாடை? பிள்ளையுட மேனியெல்லாம் பிணமாடை எடுக்கிறெல்லாம் மேனியெல்லாம் பிணமாடை அடிக்குடைய சபவாடை பிணவாடை சபவாடை பிணவாடை சுடலை மேனி அடிக்கிறல்லோ ஐயா பிள்ளை நல்ல வாடையாக சுடலையுட மேனியல்லா சபவாடை எடுக்கிறல்லோ ஐயா சந்தேக மீனியல்லா வாடை கண்டான் ஆண்டவனுடைய மேனி எல்லாம் என்ன வாடை அடிக்கிறது? வாடை பிணவாடை ரத்த வாடை சந்தனம் ஜவ்வாது அத்தர் புனுகு இப்படி எல்லாம் அடித்த மாடனுடைய மேனியெல்லாம் சவமாடை பிணவாடை அடிக்கிறது. பிணவாடை கண்ட போது பார்வதி எடுத்த குழந்தையை தொட்டில் போட்டு பகவான் இடத்திலே ஓடோடி வருகிறான். ஐயா பகவானி, உங்களிடத்தில் நான் என்ன வரம் கேட்டேன்? குழந்தை வரம் கேட்டோம். ஆனால் குழந்தை வரம் கேட்டதற்கு நீங்க கொடுத்த குழந்தை அவ என்ன சாப்பிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் மாயாண்டி சுடலை சாதாரணவன் அல்ல. இல்லை தாயமர்தம் முடித்து தாங்க அடங்கல் என்று சொல்லி அவ எங்கே சென்று வந்திருக்கிறான் தெரியுமா? மையானம் போயிருக்கா மாண்டவனா போயிருக்கா சத்தவினா தில்லிருக்கா அவ வாய்கள் எல்லாம் வாய்கள் எல்லாம் ஓடாது ரத்தம் மல்லரணமாக கைகளெல்லாம் ஊடாது கைகளெல்லாம் ஊடாது மோரணமாது
ஆண்டவன் அந்த மையானம் உண்டு விளத்தை வெள்ளளித்தவன் எங்கே வருகிறார் கையிலே படுத்திருக்கும் பொழுது அன்னையான பார்வதி செய்தாள் ஓடோடி வருகிறார் ஓடோடி வந்த பார்வதா தேவியானவள் ஆண்டவன் மாயாண்டி மாரியில் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார் அப்படி முத்தமிடக்கூடிய நேரம் வெள்ளையுடைய மீனையெல்லாம் மிளமாடி அடிக்கிறது சபவாடு கண்ட போது மாயாண்டி சுடலை கீழே போட்டுவிட்டு ஆதி பகவானிடத்திலே வருகிறார் பகவானை பார்த்து ஐயா பகவானி உங்களிடத்திலே பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணம் திண்ணியே கொடுத்திருக்கின்றீரே மழலை வரம் கேட்டாள் மாண்ட பிணத்தை திங்கக்கூடிய குழந்தையை கொடுத்திருக்கீங்க ஆகையாலே இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை அவன் கையிலே இருந்தானா அவன் கைலாசத்தை அழைத்திடுமா கைலாசத்தை அழைத்திடுமா ஐயா மாண்ட வேணும் என்றவனோ கைலாசத்தை அழைத்திடுவான் ஐயா வேண்டாம் ஐயா பிள்ளை என்றோரை தாழ் பார்வையாள் அதனாலே பிணத்தை தின்ற குழந்தை இந்த கைலாசத்தில் இருந்தால் கைலாசத்தை அசுத்தப்படுத்தி விடுவார். அது மட்டும் இல்ல பகவான், இல்ல அவனுக்கு ஒரு நாள் பணம் கிடைக்கலாம், நம்மள கூட அடிச்சு தந்துருப்பான். அதனால இப்ப என்னையா வேணும்? இந்த சுடலை மாடனை சுவாமி கைலாசத்துக்கு இவன் ஆகாது, ஆகவே அதனாலே ஆண்டவன் மாயாண்டி பூலோகம் அனுப்பிடுங்க என்று சொன்ன உடனே பகவான் இல்லை இந்த சுடலை மாடன் பக்கத்துல வருகிறார். சுடலையை பார்த்து பகவான் என்ன கேட்கிறார்? மாடனை அழைத்து பகவான் பரமசிவனார் சொல்லுகிறார். சொல்லுங்க எப்படி அழைத்தா? என் மகனே சுடலை இங்கே வாப்பா மகனே, என்ன நீ மையானம் போய் மாண்ட பிடத்தை தின்னு வந்திருக்கிற. சுடலை நீ மையானம் போனதினாலே மையானம் போனதினால் கையிலே இடமும் இல்லை, மையானம் போனதினால் கையிலே இடமும் இல்லை, தெய்வனம் போனதினா தெய்வனம் போனதினா கையிலே இடமும் இல்லை. நீ சுடுகாடே போனதினா கையிலானோ இடமும் இல்லை. ஆயாண்டி நீ வையானம் போயிருக்கிற மாண்ட பிணத்தை தின்றுக்க. சுடுகாடு போனியா? சுட்ட பிணத்தை தின்னியா? அதுவும் ஏ மாயாண்டி நீ கைலாசம் உனக்கு இடம் இல்லை. அப்ப எங்க போகணும்? பூலோகம் போ. பூலோகம் போனா சும்மா எப்படி போக முடியும்? அப்ப மகனே மாயாண்டி நீ பூலோகம் போனா உனக்கு என்னடா வேணும்? ஐயா பூலோகம் போனா சும்மா எப்படி போக முடியும்? அப்போ நான் கேட்கிற பணிகள் வரங்கள் எல்லாம் தந்தால் மட்டுமே போகும். அப்படியா?